வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபேஸ்புக் நிர்வாகம் மீது அதிபர் மக்ரோன் கடும் அதிருப்தி. போலி வீடியோவால் விளைந்த பரபரப்பு. சுவிஸ் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். டென்மார்க்கில் முன்கூட்டிய ஓய்வூதியம் மறுபரிசீலனை. குடியேறியவர்களுக்கு நெருக்கடி. அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் உக்ரைனில் கூடுதலான நிலப்பரப்பு கைப்பற்றப்படும். புட்டின் எச்சரிக்கை. பிரித்தானியா ஸ்பெயின் இடையே எளிதான பயண திட்டம். விசா இன்றி குறுகிய காலம் வேலை செய்ய ஸ்பெயின் பரிந்துரை. லண்டன் ரயில் நிலையத்தில் பட்டப்பகலில் பயங்கரம். கத்திக்குத்து மோதலால் பயணிகள் அதிர்ச்சி. கிழக்கு எல்லை பாதுகாப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தல். ரோமில் நெகிழ்ச்சியான நாய் பேரணி. ஆதரவற்ற நாய்களுக்கு வீடுகளும் அன்பு தேடும் முயற்சி. தொடர்வன விரிவான செய்திகள். ஃபேஸ்புக் நிர்வாகம் மீது அதிபர் மக்ரோன் கடும் அதிருப்தி. போலி வீடியோவால் விளைந்த பரபரப்பு. பிரான்சில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததாக பரவிய போலி வீடியோவை நீக்க மறுத்த ஃபேஸ்புக் நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையை அதிபர் மக்ரோன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த வீடியோ விதிமுறைகளை மீறவில்லை என ஃபேஸ்புக் கூறியது ஜனநாயகத்தை கேலி செய்யும் செயல் எனவும் இது பிரான்ஸ் மக்களை பரிகசிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் கும்பல் ஆதிக்கம் நிறைந்த மார்சை நகருக்கு விஜயம் செய்த போது சமூக ஊடகங்கள் போலி செய்திகளுக்கு துணை போவது குறித்து அவர் தனது கவலையை வெளிப்படுத்தினார். இந்த வீடியோ உண்மை என நம்பி ஆப்பிரிக்க நாட்டு தலைவர் ஒருவரே தன்னை தொடர்பு கொண்டு விசாரிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாக மக்ரோன் சுட்டிக்காட்டினார். போலி வீடியோக்கள் மலிந்துள்ள இன்றைய உலகில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத குழப்பமான சூழல் நிலவுவதாக அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். சுவிஸில் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி புகலிட மையங்களில் ஒழுங்கீனமாகவோ அல்லது ஆக்ரோஷமாகவோ நடந்து கொள்ளும் புகலிட கோரிக்கையாளர்களை தனியாக தங்க வைக்க குடியேற்றத்துக்கான அரசு செயலகம் திட்டமிட்டுள்ளது. மற்ற புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் மையத்தின் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதையும் மையங்களின் சுமையை குறைப்பதையுமே இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 கோடை காலத்தில் தொடங்கப்படவுள்ள இந்த முன்னோடி திட்டம் முதலில் 6 மாத காலத்துக்கு டிசினோ மற்றும் சோலோ மாகாணங்களில் உள்ள மையங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த தனி பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மற்றவர்களைப் போலவே வேலைவாய்ப்பு மற்றும் வெளியே செல்லும் உரிமைகள் வழங்கப்படும். பெரும்பாலான புகலிட கோரிக்கையாளர்கள் நல்ல நடத்தை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் சிறுபான்மையினரின் தவறான நடத்தையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் முன்கூட்டியே ஓய்வூதியம் மறுபரிசீலனை. குடியேறிகளுக்கு நெருக்கடி. டென்மார்க்கில் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெறும் 5000 பேரின் கோப்புகள் அவை சரியான அடிப்படையில் வழங்கப்பட்டதா என்பதை உறுதி செய்ய மீண்டும் ஆய்வு செய்யப்பட உள்ளன. குறிப்பாக ஆப்பிரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் அல்லாத புலம்பெயர்ந்தவர்கள் தகுந்த ஆதாரங்களின்றி ஓய்வூதியம் பெறுவதை தடுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். திட்டமிட்ட ஏமாற்று வேலைகளுக்கு இடமில்லை என கூறிய வேலைவாய்ப்பு அமைச்சர் சந்தேகத்திற்குரிய நபர்களை நேர்காணலுக்கு அழைத்து அவர்களின் வேலை செய்யும் திறனை மீண்டும் மதிப்பிட உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அழைக்கப்படுபவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அவர்களது ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். மேலும் பாலியல் வன்கொடுமை அல்லது ஆணவ கொலை போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடும் முன்கூட்டிய ஓய்வூதியதாரர்களின் சலுகைகளை பறிக்கவும் சட்ட விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் உக்ரைனில் கூடுதலான நிலப்பரப்பு கைப்பற்றப்படும். புட்டின் எச்சரிக்கை. உக்ரைன் அமைதி பேச்சு தோல்வி அடைந்தால் உக்ரைனில் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எச்சரித்தார். அமைதி பேச்சுவார்த்தைக்காக நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைனை இணைக்க வேண்டும் என்ற தங்கள் நீண்டகால கோரிக்கையை கைவிட தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறியிருந்தார். இந்த சூழலில் வருடாந்திர கூட்டத்தில் இராணுவ தளபதிகள் மத்தியில் புட்டின் பேசியதாவது அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்க தவறினால்
இதனால் உக்ரைனில் தனது பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த ரஷ்யா நடவடிக்கை எடுக்கக்கூடும். மேலும் கூடுதலான நிலப்பரப்பை கைப்பற்றவும் ராஜதந்திர முயற்சிகள் தடைப்பட்டால் ரஷ்யா ராணுவ பலத்தை நம்ப தயாராக உள்ளது. பேச்சுவார்த்தைகள் மூலம் மோதலை தீர்ப்பதை ரஷ்யா விரும்புகிறது. ராஜதந்திரம் வாயிலாக போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா பாடுபடும். இவ்வாறு அதிபர் புட்டின் பேசினார். பிரித்தானியா ஸ்பெயின் இடையே எளிதான பயண திட்டம். விசா இன்றி குறுகிய கால வேலை செய்ய ஸ்பெயின் பரிந்துரை. பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கிடையே நிலவும் சிக்கலான விசா நடைமுறைகளை குறைக்க ஸ்பெயின் அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இதன்படி இரு நாடுகளை சேர்ந்த தொழில்முறை வல்லுநர்கள் குறுகிய கால வேலை பணிகளுக்காக 90 நாட்கள் வரை விசா இன்றி பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். பொறியியல், தொலைத்தொடர்பு மற்றும் ஆலோசனை போன்ற துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களை தற்காலிகமாக அனுப்புவதில் உள்ள காலதாமதம் மற்றும் அதிக செலவுகளை தவிர்க்க இந்த திட்டம் உதவும். மோட் 4 எனப்படும் இந்த நடைமுறையை ஸ்பெயின் ஏற்கனவே தனது நாட்டில் அமுல்படுத்தியுள்ளது. இதேபோன்ற அணுகுமுறையை பிரிட்டனும் பின்பற்ற வேண்டும் என்று ஸ்பெயின் தற்போது அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொண்டுள்ளது. பிரித்தானியா தற்போது ஸ்பெயினின் 2வது பெரிய முதலீட்டு நாடாக இருப்பதால் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தவும் தேவையற்ற சிவப்பு நாடா முறைகளை அகற்றவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் ரயில் நிலையத்தில் பட்ட பகலில் பயங்கரம். கத்திக்குத்து மோதலால் பயணிகள் அதிர்ச்சி. லண்டனின் காலியர்ஸ்வுட் நிலத்தடி ரயில் நிலையத்தில் நேற்று காலை 10:30 மணியளவில் 3 இளைஞர்களிடையே பயங்கர கத்திக்குத்து மோதல் சம்பவம் ஏற்பட்டது. இந்த மோதலில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயிலுக்கும் நடை மேடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி தண்டவாளத்தில் விழுந்ததாகவும் நேரில் பார்த்த பயணிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த பிரிட்டிஷ் போக்குவரத்து போலீசார் ஆயுதங்களை வைத்திருந்ததாக காயமடைந்த இளைஞரையே கைது செய்துள்ளனர். மற்ற 2 தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு வழித்தட ரயில் சேவைகள் பல மணி நேரம் பாதிக்கப்பட்டன. பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர தாக்குதல் லண்டன் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு எல்லை பாதுகாப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கிழக்கு எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் கிழக்கு எல்லை கண்காணிப்பு திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய நிதி வழங்கப்பட வேண்டும் என முன்னணி நாடுகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் சூழலில் போலந்து, பால்டிக் நாடுகள் போன்ற எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் நவீன கண்காணிப்பு அமைப்புகள், பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பு வேலிகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஐரோப்பிய ஒன்றியம் தனது பட்ஜெட்டில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட நாடுகளின் பொறுப்பு மட்டுமல்ல, இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு பாதுகாப்பு பொறுப்பு என்று தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வரும் நாட்களில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் இது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரோமில் நெகிழ்ச்சியான நாய் பேரணி. ஆதரவற்ற நாய்களுக்கு வீடுகளும் அன்பும் தேடும் முயற்சி. இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஒரு தங்குமிடம் அங்கிருக்கும் நாய்களுக்கு நிரந்தர வீடுகளை தேடித்தரும் நோக்கில் ஒரு சிறப்பு நாய் பேரணியை நடத்தியது. அவற்றுடன் பழகி தத்தெடுப்பதை ஊக்குவிப்பதே இந்த பேரணியின் முக்கிய நோக்கமாகும். இந்த பேரணியில் பல்வேறு வயது மற்றும் இனங்களைச் சேர்ந்த நாய்கள் தங்களின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் வகையில் அணிவகுத்து வந்தன. தங்குமிடம் என்பது நாய்களுக்கான நிரந்தர இடமல்ல, அவை மனிதர்களின் அரவணைப்பில் வளர வேண்டியவை என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அமைந்தது. இந்த முயற்சியின் மூலம் பல நாய்களுக்கு புதிய உரிமையாளர்கள் கிடைத்துள்ளதோடு விலங்கு நலன் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்துள்ளது.